நம்ம எல்லாருக்குமே டிசம்பர் 25 அப்படின்னா ஞாபகம் வரது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸையும் தாண்டி டிசம்பர் 25 இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க. பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களோட பிறந்த நாளுங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் 25 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரோட 100வது பிறந்த நாள். ஸோ அவர் இந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு. எப்படி இப்போ நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிறைய பேருக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தான் வாஜ்பாய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சார்பின மக்களுக்கும் வந்துட்டு சிறந்த ஒரு தலைவர். நிறைய பேர் அவரை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரைட் லீடர் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ரைட் லீடர் இந்த ரைட் பார்ட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட தாட்டு தான் வந்துட்டு ராங்கான தாட்டாக இருந்தது. இது என்னோட ஒரு கருத்து. வாஜ்பாய் அவர்கள் முதல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வெறும் 4 MP தான் இருந்தாங்க 1957. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட ஒரு முன்னாள் தலைவராக இருக்காரு. இன்னைக்கு பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா 240 MPக்கள் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து 300க்கும் மேற்பட்ட MPக்கள் இருந்தாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் மோர் MLAs, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் மோர் MPs, இந்தியாவிலே அதிகமான CM கொண்ட ஒரு பார்ட்டி. இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு ஒரு முன்னோடி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் திகழ்ந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வாஜ்பாய் சாலைகள், தங்க சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலைகள், தரமான சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்துட்டு அந்த தங்க சாலைகளோட திட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்து இந்தியா முழுவதும் வந்துட்டு நேஷனல் ஹைவே மூலமா ஒருங்கிணைச்சாரு. வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய லீடர் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு பியூட்டிஃபுல் போயட்டு. அவரோட போயட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். பார்லிமெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கைத்தட்டல் பெறும் அவரோட போயட்லாம். 1998 அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருந்தது. ஸோ அமெரிக்கா, ரஷ்யா இவங்கெல்லாம் தாண்டி இந்தியா வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பவராக வந்துட்டு மாற்றி காட்டார் 1998 பொக்ரான் டெஸ்ட் மூலிமா. இன்ஃபேக்ட் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் வந்துட்டு வாஜ்பாய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து ஒரு நியூக்ளியர் சூப்பர் பவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு மாற்றிருந்தாரு. ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல சூப்பராக சொல்லியிருப்பாங்க, பாரத் एक जमीन का टुकड़ा नहीं है, ये जीता जाता राष्ट्र पुरुष है, ये वंदन की धरती है, ये अभिनंदन की धरती है, ये अर्पण की भूमि है, ये तर्पण की भूमि है, यह नदी नदी हमारे लिए गंगा है, यह कंकर कंकर हमारे लिए शंकर है, हम जिएंगे तो इस भारत के लिए और मरेंगे तो इस भारत के लिए, और मरने के बाद भी गंगा जल में बहती हुई हमारे हस्तियों को कोई कान लगा के सुनेगा तो एक ही आवाज आएगा, भारत माता की जय. இந்தியா இஸ் நாட் அ பீஸ் ஆஃப் லேண்ட், இட்ஸ் அ லிவிங் நேஷன். இது ஒரு நிலப்பரப்பு மட்டும் கிடையாதுங்க, இது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தேசம், ஆன்மீகத்தின் தேசம், எல்லாரையும் அரவணைத்து வரவேற்கும் ஒரு தேசம். This is the land of offering and this is the land of tarpan where we sacrifice everything we have and we remember our ancestors. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தியாகம் பண்ற ஒரு பூமி, அது இல்லாமல் நம்ம முன்னோர்களை வழிபடுற ஒரு பூமி. Here every river of it is Ganga for us and here every stone is Shankar for us. இங்கே இருக்கும் ஒவ்வொரு நதியும் எங்களுக்கு கங்கை நதியை போன்றது. இங்கே இருக்கும் ஒவ்வொரு கற்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிவனை போன்றது. We live for India and if we die, we die for India. நாங்கள் வாழ்ந்தால் இந்த நாட்டுக்காகவே வாழ்வோம், நாங்கள் வீழ்ந்தால் இந்த நாட்டுக்காகவே வீழ்வோம். Even after our death, the leftover ashes in our Ganga river, if you hear it, it will say Bharat Mata ki Jai. நாங்கள் மரணித்த பிறகும் கங்கை நதியில் இருக்கும் அஸ்திகளின் மேல் காதை வைத்து கேட்டால் அதுவும் சொல்லும் பாரத் மாதா கி ஜெய். பாரதம் கண்ட மிக உன்னதமான, நேர்மையான, நியாயமான ஒரு பிரதமர்களின் வாஜ்பாய் ஒரு முன்னோடி. பாரத் மாதா கி ஜெய்.